வணக்கம் நேயர்களே, வரவேற்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். பாயும் புலியினுடைய வேகத்தை அளவிட்டு விடலாம், ஆனால் இந்த கலைப்புலியினுடைய பாய்கின்ற வேகத்தை யாராலுமே அளவிட முடியாது. சும்மா ஒற்றை வரியில சொல்லணும்னா, கபாலிக்கு வாலியினுடைய பலத்தை கொடுத்தவர் வி கிரியேஷன் கலைப்புலி எஸ் தானந்த் சார் அவர்கள் தான் இன்றைக்கு நம்முடைய வரவேற்பு நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் கபாலி திரைப்படம் குறித்தும் ரஜினி சாரோட அவருக்கு இந்த ரொம்ப நெருக்கமான அனுபவங்கள் குறித்தும் பேசலாம். வணக்கம் சார், வெல்கம் டு அவர் ஷோ. கபாலி திரைப்படம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடியதுல ஒரு புதிய இன்வென்ஷன் மாதிரியே இருக்கு. எல்லார் மத்தியிலுமே குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பிரபலமாகவும் சொல்லிக்கிட்டு திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கபாலி அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த கபாலி உங்களுடைய மனதில் உதயமானது இல்லை, இந்த கபாலிக்கான விதை முதல்ல நீங்க போட்ட இடம் எது சார்? அதாவது இது சொல்கிறது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தான். அவர் தான் ஒரு நாள் திடீர்னு அழைச்சி நம்ம படம் பண்ணோம் தானேன்னாரு. சார் நெடுநாள் தாக்கம் சார், ஏக்கம், அதனால் ரொம்ப சந்தோஷம் சார்ண்ணே. ஏன்னா நான் வந்து தெரிய படம் ஷூட்டிங் போயின்னு இருக்கிறேன். ஓகே. அந்த காலகட்டத்தில் சார் சொல்லும்போது எனக்கு ரொம்ப என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை தான், அதீத நம்பிக்கை. நான் பண்ணுவேன் முடிப்பேன்ற ஒரு அவர் தான் அந்த முடிவு எடுத்தது. ஆக அதை ரிசீவ் பண்ணி நம்ம பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னேன். இப்போ 2-3 டைரக்டர் பற்றி டிஸ்கஷன் வந்தது. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து தம்பி ரஞ்சித் சௌந்தர்யா ரஜினிகாந்த் வந்து சொன்னாங்க, நான் கதை நல்ல லைனாக இருக்குது, நீங்கள் ஒரு தடவை கேட்டுடுங்கண்ணா. இல்லை சார், நீங்கள் கேட்டு முடிவு பண்ணிட்டீங்க, அப்படியே ட்ராவல் ஆகலாம் சார் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சார் வந்து நல்ல ஜனரஞ்சகமாக நல்ல மெசேஜோடு சொல்லக்கூடியவர். ஓகே சார் அப்படின்ட்டேன். அப்புறம் ஒரு ஃபைன் மார்னிங் வந்து தம்பி ரஞ்சித் வந்து என்கிட்ட வந்து பேசி, நான் ஒன்றுமே கேட்கல, நீ சார்கிட்ட சொன்னதை அப்படியே ட்ராவல் ஓகே அப்படியே ட்ராவல் ஆகு, ஒரு எவ்வளோ நாளில் நம்ம ஸ்கிரிப்ட் முடிச்சிட முடியும்னா ஒரு 20 to 30 டேஸில் முடிச்சிடும். ஓகே பண்ணிப்போம் அப்படின்னா. அப்புறம் 30வது நாள் வந்து எங்களுக்கும் ரஜினி சார் வீட்டிலே தம்பி வந்து ஸ்கிரிப்ட் சொல்லிச்சு. ஸ்கிரிப்ட் முடிஞ்சோன்னா அதாவது நான் ஸ்டாப் ஒரு 2-3 நேரம் சொல்லிச்சு. ரொம்ப மனசை தொட்டது. நிறைய விஷயங்கள் சொல்லுங்க, மனசை தொட்ட அந்த ஒரு விஷயம் கேட்சியா டக்குன்னு இதனால படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதாவது கதையே வந்து ஒரு டான் சம்மந்தப்பட்ட ஒரு கதை, அதுவே கமர்ஷியல் உள்ளே இருக்குது. ஸோ ஒரு கதைக்களம் வந்து மலேசியாவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பின்னணியாக கொண்டு அவர் வந்து ஒரு சூழலில் எதிரிகளால் வளைக்கப்பட்டு ஜெயிலுக்கு போனார். 25 வருஷம் பொறுத்து அவர் திரும்பி வரும்போது வரக்கூடிய சேலஞ்சஸ் தான் அவர் சந்திக்கிறது. அதுக்கப்புறம் மனைவி இறந்துட்டாங்கன்னு நினைக்கும் போது ஒரு காலகட்டத்தில் வந்து மனைவி இருக்கிறாங்க, குழந்தையும் இருக்குதுன்னு சொன்னோன்னே அவர் எந்த விஷயம் அவர் அதை தேடல், அந்த தேடலுடைய பயணம், மனைவியை பார்க்கும்போது இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்குப்பார், மனசை தொட்டுது சார். இன்றைக்கி வந்து கட்டுக்கணக்காத தாய்மார்கள் கூட்டத்தோட மாபெரும் வெற்றி அடைகிறதுக்கு அந்த முக்கியமான டச் காரணம். இருந்தாலும் அந்த ஒரு சூப்பர் ஸ்டாருடைய கால் ஷீட் அதுவும் ரொம்ப நாளத்துக்கு பிறகு கிடைக்குது, அவரே ரொம்ப நாளத்துக்கு பிறகு நடிக்கிறாரு. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவருக்கான ஸ்டோரியை சூஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு குழப்பமான மனநிலை கண்டிப்பாக இருந்திருக்கும். யாராலையும் அவருக்காக கதை பண்ணுறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க, எல்லாராலையும் அதை பண்ண முடியும். அதை அவர் சூஸ் பண்ணுறது தான் அவர்கிட்ட இருக்க கிராஸ் பவர். அதனால் இந்த கதைக்களை வந்து இன்றைக்கி வந்து வேர்ல்டில் பெஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டில் பெஸ்ட் கலெக்ஷன், இந்த பெஸ்ட் கலெக்ஷன் ரெக்கார்டு அது ரஜினி சார் டைரக்டர். இந்த இதையும் தாண்டி ஒரு ப்ரொடியூசர் லெவலில் இதுவரையிலும் பார்த்துராத பல புதுமைகள், அதாவது கபாலி படம் அப்படிங்கிறத ஒரு பெரிய வைரலாகவே கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அந்த ஒரு மாஸ், ஒரு டைரக்டர் ப்ரொடியூசரையும் தாண்டி ஏதோ ஒரு ஸ்பெஷல் பவர் உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி உருவாக்குறீங்க? இல்லை, நான் ஆரம்பத்திலேருந்து நான் வந்து இது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணணும்னு நினைக்கும் போதெல்லாம் அணை போட்டு தடுத்து வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தான். அது இப்போ வேணாம், ஏன்னா ஆடியோ ஃபங்க்ஷனை நான் ரொம்ப கிராண்டாக எடுத்துன்னு வந்து நிறுத்த நினைக்கும் போது பண்ணக்கூடாதுன்ட்டார். அதுக்கடுத்தது சக்ஸஸ்ஃபுல் மீட் பண்ணும்போதும் அதுவும் பண்ணக்கூடாதுன்னாரு. எல்லாத்துலேயுமே ரசிகர்களுக்கு வந்து அதிகமாக தாண்டி இவ்வளவு பெரிய ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது இவ்வளவு பெரிய இல்லை. அது இல்லைன்னா ஆரம்ப காலகட்டத்திலே நான் வந்து அவருக்கு வந்து பைரவி பண்ணும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் டைட்டில் கொடுக்கும்பொழுது, அப்புறம் நான் யார் படம் எடுக்கும்பொழுது அந்த படத்தில் வந்து ஒரு காட்சி வந்து நடிச்சிட்டு போவார்.
அதனுடைய 100வது நாள் விழாவில் வரும்போது ஒரு கதை சொன்னார். ஏழை நண்பன் பணக்காரன் நண்பன் கதையை சொல்லி அந்த 100வது நாள் நான் வர வச்சிருந்த அத்தனை பெரிய மனிதர்கள், பணக்காரர்கள், வசதி படைத்தவர்களுடைய பின்னணியை நினச்சி நான் சாதாரணமாக இருக்கிறேன், நான் சம்பாதிச்ச நண்பர்கள்லாம் பெருங்கோடீஸ்வரர்களாக இருக்காங்க. ஆகவே ஒரு கதை சொன்னார். அந்த சுச்சுவேஷனுக்கு கதை சொல்கிறதுன்றது ரொம்ப முதல் அவர் மேடை பேச்சு வந்து அதிக நேரம் எடுத்தது 1984 எண்டில் 100வது நாள் விழாவில். யார் படத்துடைய 100வது நாள் விழாவில் சொல்கிறாரு. ஏழை நண்பன் பணக்காரன் நண்பன் கதையை சொல்லி அந்த ஏழை நண்பனாக எனக்கு தானே தெரிகிறாரு, அவருக்கு நான் ஒரு படம் பண்ண போகிறேன்னு சொன்னார். மறுநாளே வீட்டுக்கு கூப்பிட்டு கதை ரெடி பண்ண சொன்னார். அன்ற காலகட்டத்தில் அவருக்கு உண்டான கதைக்களம் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் பிஸி அடுத்த படத்துக்கு பயணித்தார். நடுப்புற ஒரு படம் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு சொல்லி காளியாராய்ச்சி வாங்கி கொடுத்தது அவர் தான். கூலிக்காரன் படத்தினுடைய மொழிமாற்று படம் வந்து இந்தியில ஒரு தயாரிப்பாளர் மேல நம்பிக்கை வரணும். ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் நெடுகாலம் அப்படி ஒரு நிலையா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அவர் வளர்ந்துகிட்டே இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு தயாரிப்பாளருக்குள்ள என்ன ஸ்டடீஸ் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுடைய வளர்ச்சி இல்லை முதல்ல வந்து தயாரிப்பாளருக்கு தெரிய வேண்டியது என்னன்னா விநியோகம் பண்ணுறதுன்றான நேச்சர் தெரியணும். ஒரு படம் எடுத்தால் தேட்டரில் எப்படி திரையிடணும், அப்படி என்ன டேர்ம்ஸ் வாங்கணும், எந்தெந்த தேட்டர் போடலாம், எந்தெந்த தேட்டர் போடக்கூடாது அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் அதுக்கப்புறம் வந்து பப்ளிசிட்டி பண்ணுறது, அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும், எங்கெங்கே போய் பப்ளிசிட்டி பண்ணணும். இப்போ ஒரு குழாடினா எதிர்க்க இருக்கிற செவத்தில் நான் போஸ்ட் ஒட்டுவேன் நான். அப்புறம் எந்த இடத்துல செவரு இருந்தாலும் மேலே எடுத்து போய் ஒட்ட சொல்லுவேன். ஒட்டுறவங்களோடவே நான் ட்ராவல் ஆவேன். ஓகே, பைக்கில் சைக்கிள் ரிக்ஷாவில் ட்ராவல் ஆவேன். இப்படிலாம் அவங்களோட சகமாக நான் பழகி அந்த அந்த கொலாடியில் ஒட்டினவங்க ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன் அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் லெவலுக்கு. அது இல்லைண்ணா, அந்த படம் அவர் எனக்கு வந்து படம் பண்ணுறேன்னு சொன்ன உடனே என்னை நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் வானத்துலேருந்து செய்தி தருவேன். 1984 இன்னைக்கு பண்ணுறது சாதாரணம். 1984 நான் என்னுடைய அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் எனக்கு படம் பண்ணும்போது வானத்திலேருந்து உங்களுக்கு தலைப்பினுடைய செய்தி தருவேன். எப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து ஹெலிகாப்டர் எடுத்துப்பேன், சார்ட்டர்ட் ஃப்ளைட் எடுத்துப்பேன், புக்லெட்ஸ் அடிச்சுப்பேன். மெட்ராஸ் ஏர்போர்ட்லேருந்து நார்த்தார்கள் சவுத்தர் செங்கல்பட்டு சிட்டி ஃபுல்லாக சுற்றி இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் வந்து வான்வெளியிலேருந்து ரஜினி நடிக்கின்ற படத்தினுடைய தலைப்பு தெரியும் ஃபார்ம்லெட்ஸை போடுவேன். ஸோ அதனுடைய அன்றைக்கி நான் சொன்னது இன்றைக்கி நடந்திருக்குது. அதாவது ஒரு பஸ் கண்டக்டராக வந்த ஒரு மாபெரும் ஒரு சூப்பர் ஸ்டார் இன்றைக்கி அவர் வந்து விமானத்தில் அவர் முகத்தை பதிய வச்சு அவருடைய பேரை எழுதி வான ஊர்தியில் வந்து பறக்கிறது, மேகத்துக்கு கூட வந்து பயணம் போகிறதுன்றதெல்லாம் வந்து நெகிழ்ச்சியான விஷயம் மட்டும் இல்லை சார். அது உலக சினிமா கூடயே நம்ம போட்டி போடுறோம் அப்படிங்கிற ஒரு நிலையை ஒரு தயாரிப்பாளர் உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் தான். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அமெரிக்காவில் வந்து ஒரு செய்தி நிறுவனம் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. ஒரு ரிசல்ட்டு 22, 23, 24 ஜூலை மாதம் 22, 23, 24 படம் ரிலீஸ் ஆகி 3 நாளில் அந்த 22ஆம் தேதி 13 படம் ஹாலிவுட்டில் அமெரிக்காவில் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் பேரமவுண்ட் 2 படம் பண்ணியிருக்காங்க, வார்னர் பிரதர்ஸ் 2 படம், ஃபாக்ஸ் 2 படம் பண்ணியிருக்காங்க, சோனி ஒரு படம் இந்த மாதிரி பண்ணக்கூடிய படங்களில் நம்ம படம் 9வது படமாக இருக்குது. வேறு எந்த படமும் அந்நிய மொழி படம் எதுவுமே கிடையாது. ஹாலிவுட் படம் 12 படத்தில் 13வது படம் நம்மளது ஒரு படம். அதுவும் $41 லட்சம் கலெக்ட் பண்ணிது 28 கோடி 3 நாளில். இது வந்து ரெக்கார்டு. இதை ஒட்டுமொத்த திரையுலகமே மிரண்டு போன சமாச்சாரம் இதுதான். அதுவும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ட்வீட் பண்ணி விட்றாரு, இது நீ பப்ளிசிட்டி பண்ணுன்னு. நிச்சயமா இந்த படம் வெளியான அந்த முதல் நாளில் பார்க்கும்போது ஃபேஸ்புக், ட்விட்டர் அப்படின்னு அந்த முகநூல்கள்லையும் சுட்டுரைகள்லையும் அதிகமாக ட்ரெண்டான விஷயம் ஒரு கபாலி. இதையும் தவிர்த்து அந்த கபாலி படத்தில் வந்த விஷயங்களை அதிகமாக பேசுனாங்க. ஒரு கபாலி படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருடைய நடிப்புகளாக இருக்கட்டும், இல்லை ரஜினி நம்முடைய ரஞ்சித் சார் அவருடைய திரைப்படங்களில் முதல்ல இருந்த நடிகர்களை தொடர்ந்து கொண்டு வரதா இருக்கட்டும், உங்களுடைய செலெக்ஷன் இதில் எந்த இடம் இருந்துச்சு சார்? அதாவது செலெக்ஷன் என்று சொல்கிறத விட அதித்திறமசாலி ரஞ்சித், அதித்திறமசாலி, ரொம்ப ரொம்ப அதாதமாக எந்த வித பரீட்சையும் இல்லாமல் யதார்த்தமாக கதைக்களத்தை கையாண்டு
அதுக்கு எந்த இடத்துல கிராண்டியர் தேவை அந்த இடத்துல கிராண்டியர் வச்சு, எந்த இடத்துல சென்டிமெண்ட் தொடணுமோ அந்த இடத்துல சென்டிமெண்ட் விட்டு, ஸோ நல்ல ட்ராவல் ஆன ஒரு ஸ்கிரிப்ட். அது நல்ல தம்பி. அவங்க ரஜினி சாரோட ட்ராவல் ஆகும்போது அதாவது இது 2 படம் முடிச்சு 3வது படம் ரஜினி சாரை வந்து நிற்கும்போது கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு ஃபீலிங், ஒரு பியர்னஸ் இருக்கும். அதெல்லாம் தகர்த்துட்டு அந்த பாடி லாங்குவேஜ், அந்த அந்த வந்து பண்ணது இதெல்லாம் வந்து மனசுக்கு ரொம்ப தொட்டுது. சார் பொதுவாக ரஜினி சார் அப்படிங்கும்போதே அவருடைய படம் கண்டிப்பாக ஓடிடும், 100 நாள் ஓடிடும், வெளில போயிடும். அதையும் தாண்டி உங்களுடைய யுத்திகள் அப்படிங்கிறது ரஜினி சாருடைய படத்திற்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் லெவல்லையாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் லெவல்லையாக இருக்கட்டும், இவ்வளவு தேவைப்பட்டது அதனால சார்.